ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு ஒரு திருமண பொருத்தத்துல ஒரு முக்கியமான ஒரு விதியாக சொல்லக்கூடிய, அதாவது தசா சந்தி, ஏக தசை, அதுக்கப்புறம் கூட்டு தசைன்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லுவாங்க. இது போல அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி மேரேஜ் பண்ணிக்கும் பட்சத்துல வாழ்க்கை துணை இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லி இப்ப நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் போர்டில் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது போல எண்ணற்ற கருத்துக்கள்லாம் ஜோதிடத்துல, பாரம்பரிய ஜோதிடத்துல என்பது இருக்கு. குறிப்பாக சில டைம் சொல்லுவாங்க, அதாவது மூல நட்சத்திர பெண் என்பது எடுக்கக்கூடாது, அது வந்து அந்த மாமனார் மாமியாருக்கு என்பது ஆகாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல தலைச்ச ஆணாக இருக்கும் பட்சத்துல இன்னொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைச்ச பெண் வந்து இணைக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. குறிப்பாக சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கக்கூடாது, அப்பாவுக்கு ஆகாது, இல்ல வந்து திருமணம் பண்ணக்கூடாது. இது போல எண்ணற்ற கருத்துக்கள் அடிப்படையில இந்த கருத்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கான உண்மையான ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா ஆதி நூற்குள்ள சொல்லப்படவில்லை. ஆனா அது பின்னாடி சொல்லப்பட்டாலும் அதுக்கான உண்மையான ரீசன், ஏன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா காரண காரியம் இல்லாம நம்ம முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த ரீசனை தெரிஞ்சுக்காம நம்ம 19 எடுக்கிறதுனால பல நல்ல வரனை தட்டி போகக்கூடிய சூழல் நம்ம இருந்துட்டு இருக்கு. நல்லா இல்லாத வரனை இந்த ஒரு விதி மட்டும் இல்லாம பல விதிகளை வைத்து சேர்த்து வச்சிருவாங்க. அதன் ரீதியா ப்ராப்ளத்தை அனுபவிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். அதாவது இந்த ஏகதசை, தசா சந்தி, கூட்டு தசை சொல்லுவாங்க. குறிப்பா இந்த ஏகதசையும் கூட்டு தசையும் வெவ்வேறு விதமாக சொல்லக்கூடிய ஒரே தன்மை கொண்ட சொல்லாடல்கள் தான். தசா சந்தியும் என்பது இருக்கு. இது போல அமைப்புல இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடாதா அப்படின்றத போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப அதாவது ஏகதசை, கூட்டு தசா, தசா சந்தி இது போன்ற அமைப்புகளை வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் என்பது நிறைய பேருக்கு என்பது இருக்கு. இது போல பொதுவான கருத்துக்கள் கூட எண்ணற்ற கருத்துக்கள் பாரம்பரியத்துல இருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்களா நம்ம எடுத்துக்கணும். ஆனா இதை நம்ம டோட்டலாவும் நிராகரிக்கவும் முடியாது. இதுக்கான காரணம் என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம கரெக்டா, இது நம்ம பார்ப்பது சரியா தவறா என்னன்றதை நமக்கே புரிய வரும். சரி, ஃபர்ஸ்ட் ஏகதசை, கூட்டு தசை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சொல்லாடல் தான். அது ஏகதசைன்னுவாங்க, கூட்டு தசைன்னுவாங்க. தசா சந்தினா என்னன்ற விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏகதசை, ஏகம் என்பது சேம், ஒன்று அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான். அதாவது இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு தசை நடக்குது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் தசை நடக்குது, அதே கிரகத்தின் தசை பெண்ணுக்கும் நடந்துச்சுன்னா அதான் ஏகதசை. ஏகதசையா இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் வந்து திருமணம் பண்றதுக்கு இணைக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. சரி, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா சந்தி அப்படின்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு குறிப்பிட்ட தசை என்பது நடந்துட்டு இருக்கு, அது முடியக்கூடிய தருவாய் என்பது இருக்கு. இப்போ ஒரு ஆணுக்கு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 10 மாசம் தான் மீதி என்பது இருக்குது. இந்த 10 மாச இடைவெளியில பெண்ணிற்கு வந்து பாத்தீங்கன்னா புதியதாக ஏதோ ஒரு கிரகத்தின் தசை என்பது ஆரம்பமோ முடிவோ ஏற்படக்கூடிய சூழல்கள்ல தசா சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த 10 மாச இடைவெளியில ஆணுக்கு ஒரு தசை வந்து முடியக்கூடிய தருவாயில இருக்கு. பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 மாசத்துக்குள்ள ஒரு புதிய தசை ஆரம்பிக்க போகுது, இல்ல தசை என்பது முடிய போகுது என்று ஒண்ணுதான். அது போல சுச்சுவேஷன் இருக்கும்போது அது வந்து தசா சந்தின்னு சொல்லுவாங்க. இது போன்ற சூழல்களும் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் என்பது இருக்கு. சரி, இது போல தசா சந்தியை பொறுத்தவரையில் அது போல விஷயம் பார்ப்பது சரியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது எதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க? தசை என்பது மனிதனோட வாழ்க்கையில நிலையான விஷயங்கள் சொல்லக்கூடியது. தசை என்பது என்னென்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தசைன்னு சொல்லலாம், தசான்னு சொல்லலாம், திசான்னு சொல்லலாம். பொதுவா எடுத்துக்க, நான் தசான்னு நோட் பண்ணியிருக்கேன். மனுஷனோட வாழ்க்கையில ஆயுள், ஆரோக்கியம், குணம், பணம். பணம்னால இங்க 2 வந்துடும். இங்க வேலை, தொழில். இந்த அனைத்து விஷயங்களும் தீர்மானம் பண்ணக்கூடிய தசை தான். இப்போ வந்து மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆவாங்க. ஓகேங்களா? எப்படி இருக்கிறாங்களோ, அவங்களோட சுபாவம், அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குதோ திடீர்னு ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே தசா புத்திகளோட சேஞ்சஸ் தான். அதுவே ஒரு டோட்டலா ஒரு தசை இன்னொரு தசை மாற்றம் ஏற்படும் போது டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. அப்ப அதனாலதான் இந்த தசா சந்தியை பாக்குறாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு தசை என்பது இருக்குது, அந்த தசா பொருத்தமும் எப்பவுமே திருமண பொருத்தம் தசா பொருத்தம் என்பது நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஆணுக்கு ஒரு தசை நடக்குது, பெண்ணுக்கு ஒரு தசை நடக்குது. ஆணுக்கு நடக்கக்கூடிய தசை பெண்ணுடைய ஜாதகத்துல எப்படி தொடர்பு இருக்கு, பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசை அந்த கிரகம் வந்து ஆணுடைய ஜாதகத்துல எப்படி தொடர்பு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பொருத்தம் என்பது பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல ஒரு 10 மாசம் ஒரு இடைவெளியில ஒரு தசை என்பது முடிய போகுது. பெண்ணுக்கு வந்து ஒரு புதிய தசை என்பது ஆரம்பிக்க போகுது. ஆணுக்கு வந்து முடியக்கூடிய தருவாயில் என்பது இருக்கு. அப்ப ஆணுக்கும் புதிய தசை ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்ம அதை கணக்கு பண்ணாம மேரேஜ் பண்ணி வச்சுன்னா அங்க பிரச்சனை என்பது ஏற்படும். சரி, அதனால இந்த தசா சந்தியை நம்ம வந்து பாக்குறது ஒரு விதத்துல சரிதான். அப்போ புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய தசை வந்து என்ன கொடுப்பினை வச்சிருக்கு, ஜாதகத்துல வந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கா, மேரேஜ் லைஃபுக்கு பாதகமான அமைப்புல இல்லையான்றதை பார்க்கணும். குறிப்பாக 8, 12
4-8-12 இல்ல 4-6-8-12 இது போல ஸ்தானங்கள் இல்லாத அந்த புதிய தசை இல்லாத அமைப்பு இருந்துச்சுன்னா பெட்டர். அதனால தசா சந்தி பார்ப்பது ஓரளவுக்கு சிறப்பு தான். ஆனா இந்த ஏக தசை என்பது முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து பார்த்து ஒரு திருமண வாழ்க்கையை நிராகரிக்கணும்ன்றமே நம்ம எடுத்துக்கூடாது. ஆனா இது எதுக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது, இப்ப கூட்டு தசை யாருக்கு அதாவது ஏக தசை யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரே கிரகத்தின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஏக தசை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கேது தசையில கேது இந்த கிரகத்துடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். இப்போ ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இந்த கேது நட்சத்திரத்துல பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஜாதகம் இருக்கு. இதான் மேஷராசி. இங்கதான் வந்து சந்திரன் என்பது இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்திரன் இங்கதான் என்பது இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்க. முதல் 7 வருடங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வரும். 2 பேருக்கும் வந்து முதல் 7 வருடங்கள் கேது தசை என்பது போகும். கேதுக்கு அப்புறம் என்ன சுக்கிர தசை வருமா? அஸ்வினிக்கு அப்புறம் என்ன பரணி நட்சத்திரம் என்பது வரும். அது ஒரு 20 வருஷம் போகும். அப்ப ஒரு 27 வயசுல மேரேஜ் பாக்குறாங்கன்னா 28 வயசுல 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன் என்பது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. புரியுதுங்களா? அப்ப 2 பேருக்குமே ஒரே தசை வருதுல்ல, அதான் ஏக தசைன்றமே கணக்கு. ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இதே அமைப்பு தான். இதுவே ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஏற்படும்? ஆணுக்கு மேஷ ராசியாக இருக்கும், பெண்ணுக்கு சிம்மராசியாக இருக்கும். ஓகேங்களா? இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஏக தசை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து மூல நட்சத்திரம் வருதுல, இது வந்து தனுசு ராசி என்பது இருக்கு. இங்க அந்த பெண் வந்து இந்த தனுசு ராசியில பிறந்திருந்தாலும் அதே தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும். ஓகேங்களா? முன்ன பிறந்துச்சா சேஞ்ச் ஆயிடும். ஒரே நட்சத்திர அமைப்பு, ஒரே கிரகத்தின் நட்சத்திர அமைப்புல இந்த விஷயங்கள் வரணும். அதே போல வந்து இப்ப ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்புகளை தான் ஏக திசை வருவதற்கான அமைப்பு என்பது வந்துடும். சரி, இது வந்து எதற்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பெயர்ச்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சிக்கு தான் முக்கியமா இந்த விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆரம்பகால நூல்கள்ல வந்து இது போன்ற கருத்துக்கள்லாம் சொல்லப்படவில்லை என்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இது எப்படி ஏன் சனி பயிற்சிக்கு சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை என்பது ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்து இருப்பதுதான் ஒரு மன வாழ்க்கை என்பது சிறப்பு இருக்கும். இப்ப ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு ஆணுக்கு இது கொஞ்சம் டைம் சரியில்லைன்னா அவருடைய நடவடிக்கைகள், சுபாவங்கள், தன்மைகள், கோவப்படுறது, கொள்றது, ஃபேமிலியை சரியா பாத்துக்காது, கொள்றது, சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அதே பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே டைம் வந்து பெண்ணுக்கும் சிறப்புன்னு வச்சுங்க, ஃபேமிலி என்பது ஒன்னா இருக்காது. இப்ப ஆணுக்கு டைம் சரியில்லாத போது பெண்ணுக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு வந்து ஒரு மேரேஜ் லைஃபை நல்லபடியா கொண்டு போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. 2 பேருக்குமே டைம் சரியில்லாம் என்ன ஏற்படும்? அப்பதானங்க பிரச்சனை, பிரிவு என்பது ஏற்படும். அதனால்தான் இந்த ஏக தசையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்க. சரி, அது இம்பார்ட்டன்டா பாக்கணுமா இல்லையான்றதை இப்ப அடுத்த கட்டமா நம்ம பார்க்கலாம். சரி, எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ஆண் மேஷ ராசியில பிறந்திருக்காரு, பெண் வந்து தனுசு ராசியில பிறந்திருக்கிறாங்க. நட்சத்திரம் வந்து அதே மூல நட்சத்திரம் எடுத்துங்க, இங்க அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துங்க, ஆரம்பத்துல பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப பிறக்கும் போது என்ன ஏற்படும்? ஆண் வந்து மேஷராசி, பெண் வந்து தனுசு ராசி. இப்போ ஒரு 7 சனி வருதுன்றவே கணக்கு வச்சுங்களேன். நம்மளோட கேபி மெத்தட்ல எல்லாம் லக்னத்துக்கு தான் நம்ம அந்த விஷயம் செக் பண்ணி பார்ப்போம். அந்த ராசிக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்க மாட்டோம். இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த விஷயத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அடுத்து சப்போஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 7 சனி வருதுன்னு வச்சுங்க, இங்க வந்து சனி என்ற கிரகம் பயிற்சி ஆகுது. ஓகேங்களா? அப்ப 7 சனி காலம் 7 வருடங்கள், ராசிக்கு முன்னாடி ராசியில பின்னாடி இந்த 7 வருடங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய கருத்து என்பது இருக்கு. இப்ப 7 சனி ஆரம்பிக்குதுன்னா பாருங்க, அதே ஆணுக்கும் பெண்ணுக்கு 7 சனி ஆரம்பிக்குது, ஆணுக்கு அஷ்டமத்து சனி என்பது ஆரம்பிக்குது. ஆணுடைய ராசிக்கு 8ஆம் ராசியில் சனி வருது, பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் ராசியில் சனி வருது. 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி, ஒருத்தவங்களுக்கு 7 சனி என்பது வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஏற்படும்? இங்க குடும்பத்துல 2 பேருக்குமே டைம் சரியில்லாத பட்சத்துல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இல்ல ஒரு பெண்ணும் ஒரு ஆண் பெண் 2 பேருமே வந்து ஒரே ராசியில இருக்காங்க வச்சுங்க, 2 பேரும் வந்து ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன ஏற்படும்னா 2 பேருக்குமே 7 சனி ஒரே காலகட்டத்துல என்பது ஆரம்பிக்கும். இங்க சனி வரும்போது 7.5 வருட காலங்கள் இங்க 2 பேருக்குமே வந்து டைம் சரியில்லாமல் போகக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல சப்போஸ் வந்து இங்க வந்து பெண் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி, மக நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க.
ஓகேங்களா. அந்த ஏக தசை என்பது வருது. அந்த திருமண காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஏக தசையாக என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில் சனி வந்து இங்க இருக்கு. இங்க வருதுன்னா அங்க ஏழரை சனி என்பது ஆணுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதே அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமத்து சனி ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 வருட காலம் அஸ்தமத்து சனி என்பது இருக்கும். அப்போ ஒரே டைம்ல இந்த ஏகதசை காலங்கள்ல அதாவது இந்த ஏகதசை காலங்கள்ல மேரேஜ் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டமத்து சனி இது போல சனி பயிற்சிகளாம் நிறைய விதமான தொந்தரவுகள் அனுபவிப்பாங்க. 2 பேருக்குமே டைம் சரியில்லாம போயிடும். அதனாலதான் இந்த ஏகதசையில மேரேஜ் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா. இந்த கருத்து இதன் அடிப்படையில் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதே அவங்களுக்கு அந்த சனி தசையோ சனி புத்தி கூட பார்க்க தேவை. சனி தசை நடக்கவில்லை என்றால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளோட கேபி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா, அதாவது ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா அந்த 7.5 அந்த தசா புத்தியத்துக்கு அது வந்து அலோவ் பண்ணாதான் அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு 7.5 சனி ஒருத்தவங்களுக்கு தொடங்குது, அவங்களுக்கு சூரிய தசை நடக்குது, சனிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப அவங்க பயப்பட தேவையில்ல. 7.5 சனியின் பாதிப்புகள் அதிகமா இருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு கருத்து. அதனாலதான் வந்து இந்த ஏகதசை சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பாக்கிறதுலாம் சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு கிரகத்தின் ஒரு தசை நடக்குதுன்னா இப்ப 2 பேருக்குமே ராகுதசை நடக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ராகுதசை நடக்குது. இது ஏகதசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ராகு ஆணுக்கு எந்த 12 பாவத்துல லக்னத்துல கணக்கு என்ன பாவத்துல தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். பெண்ணுக்கு எங்க இருக்குன்னு தொடர்பு பண்ணி பார்க்கணும். வெறும் ஏகதசையா இருக்குன்றதுலாம் நிராகரிச்சிடக்கூடாது. சில டைம் வந்து ஆணுக்கு வந்து இந்த ராகு வந்து 5ஆம் பாவத்துல இருக்கும், பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துல என்பது இருக்கும். 5, 11ஆம் பாவம் என்பது திருமணத்துக்கு சாதகமான பாவங்கள். அப்ப மன வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாது ஆட்டோமேட்டிக்கா. அதனால அந்த ஏகதசை மட்டும் பார்க்காம அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் தசை 12 பாவத்துல லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. அந்த விஷயத்த பார்க்கணும். இதே ராகு 8, 12ல இருக்குது. பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து 6, 8, 12 என்பது இருக்கு. ஏதோ ஸ்தானத்துல என்பது இருக்கும். ஏதோ 6, 8, 12 கனெக்டிவிட்டி 8, 12 கனெக்டிவிட்டி இருக்குன்னா அப்பதான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை பண்ணும். அதனால பொதுப்படியாக ஏகதசையா இருக்கு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தாட்டுக்கு போட்டு விட்டு அந்த குறிப்பிட்ட கிரகம் 2 பேர் ஜாதகத்திலையும் தனிப்பட்ட முறையில எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு திருமண பாவம் என்று சொல்லக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11 இது போன்ற பாவங்களை தொடர்பு பெற்றுச்சுன்னா மன வாழ்க்கைக்கு சாதகமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா மேரேஜ் பண்ணலாம். இந்த விதிகள்லாம் பார்க்கணுன்ற அவசியம் வராது என்று சொல்லி இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இப்ப போர்ட்ல நான் டீட்டெயிலா அந்த ராசி கட்டத்தை போட்டு இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப மேரேஜ் திருமண பொறுத்த பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் வந்து மக்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட பதிவு நீங்க போடுறீங்கன்னா அதோட ரீசன் தெரிஞ்சுக்காம போடக்கூடாது. பல விஷயங்களை பார்த்துட்டு அதோட உண்மையான ரீசன் நீங்க தெரியாத பட்சத்தில் இப்போ பல விதமான பிரச்சனைகளை ஒரு பொருத்தத்துல தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்கிட்ட ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்தாங்கன்னா நான் நிதானித்து ஒரு விஷயத்த என்பது சொல்லுவேன். நல்லதோ கெட்டதோ ஓப்பனா நம்ம சொல்லும் பட்சத்துல அவங்க வாழ்க்கையை நிச்சயமா மாற்றிக்கொள்ள முடியும். இது போல தவறான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம வந்து சொல்லி நல்ல வரணம் வந்து நம்ம வந்து கை நழுவி போகக்கூடிய சூழல் என்பது வந்துருது. அதனால இந்த பதிவு என்பது நான் போட்டிருக்கேன் என்று சொல்லி இந்த பதிவத்தில் முடித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லி தொடர்பு கொள்ளக்கூடியவங்க கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி, வாஸ்து நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாகவும் போயிட்டு இருக்கேன், ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நியூமராலஜி பட்சத்துல குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, பெரியவங்களுக்கு பேர் வைக்கிறது, பிசினஸுக்கு தொழிலுக்கு யோகமான அமைப்புல பேர் செட் பண்ணி கொடுக்குறது. எது வந்தாலும் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். பல விஷயங்கள்லாம் வந்து கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ்லாம், வாஸ்து வகுப்பு, ஜோதிட வகுப்பு, நியூமராலஜி வகுப்பு எல்லாம் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ்க்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க. இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.